10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.6ல் 14வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். g = கணம் 1,1 2,3 3,5 4,7 என்ற சார்பானது g(x) = α(x) + β என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது a -1,2 a 2,-1 e -1,-2 e 1,2. தீர்வு நமக்கு g(x) கொடுத்துருக்குறாங்க. g(x) = α(x) + β. g கணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு வரிசை ஜோடியை இங்கே கொடுத்துக்கலாம். 1,1 எக்ஸுக்கு மதிப்பு 1ன்னு பிரதியிடணும். g(1) = α × 1 + β = 1. அப்போ 1 × ஆல்ஃபா என்னப்பா? ஆல்ஃபா தான் வரும். ஆல்ஃபா + பீட்டா = 1. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அடுத்து ரெண்டாவது வரிசை ஜோடி என்ன இருக்குது இங்கே? 2,3. இப்போ எக்ஸுக்கு 2ன்னு மதிப்பு பிரதிடுறீங்க. அது எதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 3க்கு சமமாக இருக்கும். சரியாப்பா? f(2) = ஆல்ஃபா × 2 + பீட்டா = 3. 2 × ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. சரியா? 2 ஆல்ஃபா + பீட்டா = 3. இதை சமன்பாடு 2ன்னு எழுதிக்கிறோம். சரியாப்பா? சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் எழுதி தீர்த்தோம்னா ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா? இப்போ சமன்பாடு 1 ஆல்ஃபா + பீட்டா = 1. சமன்பாடு 2 ஆல்ஃபா + பீட்டா = 3. இப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் குறியீடுகளை மாற்றுறோம். சரியா? மைனஸ் மைனஸ் மைனஸ்னு மாற்றுறோம். சரியாப்பா? ப்ளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் அடியாயிரும். சரியா? -2 ஆல்ஃபாலேருந்து 1 ஆல்ஃபா போச்சுன்னா மைனஸ் ஆல்ஃபா. -3லேருந்து 1 போச்சுன்னா -2. மைனஸ் ஆல்ஃபா = -2. மைனஸும் மைனஸும் அடியாயிரும். ஆல்ஃபா = 2. ஆல்ஃபா = 2ங்கிறத சமன்பாடு 1ல் பிரதியிடணும். சரியா? சமன்பாடு 1 ஆல்ஃபா + பீட்டா = 1. இப்போ ஆல்ஃபா = 2ன்னு பிரதியிடணும். 2 + பீட்டா = 1. இந்த +2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -2ன்னு மாறும். சரியாப்பா? பீட்டா = 1 - 2. -2 தான் பெருசாக இருக்குது. அதுலேருந்து கழிச்சோன்னா -1 ஆன்சராக இருக்கும். பீட்டா = -1. இப்போ ஆல்ஃபா = 2 பீட்டா = -1. சரியா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆல்ஃபா = 2 பீட்டா = -1. இதுதான் ஆன்சர். சரியாப்பா?